ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது ஒரு புது சீரிஸ். இது ஒரு ரொமான்ஸ் ஸ்லாஷ் ஃபீல்டு குட் அனிமே சொல்லலாம். உங்களுக்கு 2 பர்ஃபெக்ட் சென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த அனிமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த கதையோட அவுட்லைனுமே சேமா இருக்கும். ஆனா இந்த அவுட்லைன் சேமா இருந்தாலுமே கதை ரொம்ப டிஃப்ரெண்ட். எண்ட் ஆஃப் த டே இந்த அனிமே நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு வரும். அதனால கவலைப்படாம இந்த அனிமே பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட பேர் தான் பீட்ரூட் டு மை சிஸ்டர் எக்ஸ். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு மனமேடைக்கு போய்கிட்டு இருக்கா. அவளும் மாப்பிள்ள கிட்ட போயிட்டு என்னோட சிஸ்டருக்கு யாரு ப்ரப்போஸ் பண்ணாரோ அவரைதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண போறேன். இப்போ என்ன அடிச்சுங்கிறத விலை வரைய சொல்றாங்க. பேரன் ஷேட்ரனுக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஒரு பொண்ணு கோல்டன் ஹேரோட எப்பவுமே சந்தோஷமா சியர்ஃபுல்லா இருப்பா. அவதான் பெரிய பொண்ணு அக்கா அனஸ்தாசியா. அப்புறம் இன்னொருத்தி பையன் மாதிரி இருக்கிற உயரமான பொண்ணு எப்பவுமே புக் எல்லாம் படிச்சுக்கிட்டு கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க தங்கச்சி மாறி. இப்போ மாறி எழுஞ்சுக்கிட்டு தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கா. பார்த்தா அந்த வீட்டு சர்வன் செய்யற வேலை எல்லாமே இவதான் செஞ்சுட்டு இருக்கா. ஷெட்டரான் ஃபேமிலி என்னதான் நோபல் ஃபேமிலியா இருந்தாலும் இது ஒரு ஏழை ஃபேமிலி. அதனால டெய்லியுமே மழை அளவுக்கு வேலைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் தான் செய்வேன். ஒரு சைடு அந்த பேரன் ஃபேமிலி அவ செஞ்ச சாப்பாட சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னொரு சைடு இவளுமே மிச்ச மீதி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்னோட அப்பாவோட வேலை அவரோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவரோட டாக்குமெண்ட் எல்லாம் நான் படிச்சு பார்த்து அவருக்கு பதில் சைன் பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் பொறுத்துக்கிட்டதுக்கு ஒரு பலன் இருக்கு. நாளைக்கு என்னோட பிறந்த நாள், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும். இப்போ அந்த பர்த்டே பார்ட்டி காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல அனஸ்தேஷியா தான் எல்லாரும் பர்த்டேகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட கடைசி பையன் அவனுமே அக்கா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்ல அவளுமே ரொம்ப நன்றி சேட்ரி. பக்கத்துலயே எதுவுமே செலிப்ரேட் பண்ணாத மாதிரி மாறியுமே நிக்கிறா. அவங்க அப்பாவும் எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இன்னைக்கான ஸ்டார் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் அனஸ்தாசியா அப்படின்னு சொல்ல இது கேட்டு மாறி இனிமே சோகமாவரா. அவளும் ஓ இப்ப எனக்கு புரியுது, எனக்கு பிறந்தனால இவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, இதை பயன்படுத்திக்கிட்டு என்னோட அக்காக்கு ஒரு நல்ல ஃபேமிலியா பார்த்து அவங்களுக்கு கட்டி வைக்க பிளான் பண்றாங்க போல. இப்படி இவளும் சோகமாவா அவளை தட்டி விட்டுட்டு எல்லாருமே அவங்க அக்காக்கு போய் ப்ரப்போஸ் பண்றாங்க. இதை பார்த்து மனசு உடைஞ்சு போன மாதிரியுமே அங்கிருந்து ஓடி போயிடுறா. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் நான் நினைச்சேன், ஆனா அந்த காரணம் மட்டும் போததுல இன்னைக்கு நான் ஸ்டாரா இருக்கிறதுக்கு இதுக்காக நான் இவ்வளவு அசிங்கமா பிறந்திருக்கேன் அப்படின்னு இவ்வளவு தன்னை தாழ்த்திக்கிட்டு சோகமாவ பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு கூப்பிட அவளும் பயப்பட அவருமே உங்களை பயமுறுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொன்னாங்க, அதுக்கு என்ன இன்வைட் பண்ணாங்க, அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். மாரியும் என்ட்ரன்ஸ் அப்படியா இருக்கு, அப்படி போங்க அப்படின்னு சொல்ல அவரும் ரொம்ப நன்றி மெய்டு அப்படின்னு சொல்ல பக்கத்துல இன்னொரு மெய்டும் மாஸ்டர், அவங்க ஒன்னும் மெய்ட் கிடையாது. ஷடரான் ஃபேமிலி கிட்ட 60 வயசு உள்ள ஒரு மெய்ட் மட்டும் தான் இருக்காங்க. எங்க இருக்கிறது ஷடரான் ஃபேமிலி 2 பொண்ணுங்க இருக்காங்களா, அதுல இன்னொரு பொண்ணு தான் இவங்க நினைக்கிறேன். அங்க இருக்கிறோம் அப்படியா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப அவர் முகத்தை மாறிய பார்த்துட்டு நீங்க இப்சான்ட்ரா ரிபப்ளிக் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்க அந்த நோபலுமே ஆமா என்னோட அம்மா ஒரு டிராவலிங் பர்ஃபார்மர், அவங்க இப்சான்ட்ரா சேர்ந்தவங்க, அதனால இப்ப ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இது கிட்ட மாதிரி சந்தோஷம் பார்த்துட்டு அட எனக்கு அப்பவே தெரியும், நீங்க போட்டிருக்க துணி பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே இப்சான்ட்ரா ட்ரெடிஷனை சேர்ந்தது தானே. இது கிட்ட வரும் அப்படின்னா உனக்கு இப்சான்ட்ரா ட்ரெடிஷனை பத்தி நல்லா தெரியும் போல அப்படின்னு கேட்க அதாச்சி நல்லத்தி புக்ல பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எதுவும் நேர்ல பார்த்தாலும் தெரிஞ்சது இல்ல அப்படின்னு மாதிரி சொல்ல அட இந்த கண்ட்ரிலயும் இந்த மாதிரி நாலேஜான பர்சன்ல இருக்காங்களா, அதுவும் இப்சான்ட்ரா கல்ச்சரை பத்தி படிச்சிருக்கே. மாரியும் அட இப்சான்ட்ரா என்ன அப்படி பேசுறீங்க, இப்சான்ட்ரா கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் அந்த அளவுக்கு கல்ச்சர் இருந்துச்சு, ஒருத்தர் இதை முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தப்பா பேசவே மாட்டாங்க. அதை பத்தி படிக்க படிக்க இன்னொருத்தருக்கு அது மேல ஆர்வம் தான் வரும். அப்படிப்பட்ட ஆள் தான் இது கேட்டு அங்க இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டுட்டு ஆமா நான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் இதுவுமே ஹிப்சான்ட்ரா ட்ரெடிஷனை சேர்ந்தது தான், இது ஹிப்ஸ் சில்கால ஆனது. மாரியும் உங்களுக்கு நல்லாவே ஃபேஷன் சென்ஸ் இருக்கு, ஹிப்சான்ட்ரா கதைகளை பத்தி உங்ககிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நிறைய கதைகள் தெரியும் நினைக்கிறேன், முக்கியமா இந்த ராகடி ரெட் கேட் அந்த கதை தெரியுமா, தொலைஞ்சு போன அந்த தனியா இருக்க பூனை இன்னொருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சது. எப்பவுமே அந்த பூனை கூட நான் கம்பேர் பண்ணிப்பேன், ஏன்னா எப்பயுமே நான் கிழிஞ்சு போன ட்ரெஸ் தானே போட்டிருப்பேன், நான் அது ஒண்ணு நினைச்சுப்பேன். ஆனா அப்பதான் அவங்க அப்பா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது, ஒரு பொண்ணு தாங்கிட்ட இருக்க நாலேஜை வெளியே காட்டிக்கூடாது, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்ல அவளுமே அவகிட்ட என்ன மன்னிச்சிருங்க நான் அப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அவருமே ஒரு நிமிஷம் அவள அவரோட கண்ணை பார்த்துட்டு இவரோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, ஆனா இப்படிப்பட்டவர் என்னோட அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்காருல, அவளை கம்பேர் பண்ணா நான் ஒண்ணுமே இல்ல. மாறி அழுவறத பார்த்து அந்த அவளுமே என்னாச்சு ஏதாச்சும் நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க ஏதோ தப்பு செய்யல அப்படின்னு சொல்ல அவருமே ஆமா இதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த மாதிரி போட்டிருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாறி அது கேட்டுட்டு அதெல்லாம் இல்ல ஒரே சிம்பிள் காரணம் தான், நான் அந்த அளவுக்கு அழகு இல்ல, உங்க கூட இன்னைக்கு பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க கிளம்புறா. ஆனா அவருமே அவ கையை பிடிச்சிட்டு அப்படி கிடையாது நீ அழகா இருக்க, இது கிட்ட அவ்வளவு ஷாக் ஆயிட்டு இன்னைக்கான ஸ்டார் உள்ள இருக்கா அவளை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து ஓடிடுறா. அவளை இப்ப தனியா வந்துட்டு அந்த வார்த்தைக்கு தான் கேட்கறதுக்கு நான் ரொம்ப நாளா ஏங்கினேன், ஆனா அது கேட்ட அப்புறமே நான் ஏன் சோகமா இருக்கேன். அந்த பர்த்டே முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு கவுண்ட் கிட்ட இருந்து ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் வந்துச்சு. இது கிட்ட உங்க அப்பாவும் உனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், அந்த கவுண்ட் கிரானடோ ஒரு பெரிய டியூக் ஆக போறாரு, அவன் கிட்ட நிறையவே காசு இருக்கு, நீ போன நான் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு மாரியோட அக்காக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவளுக்கு அதுல விருப்பம் இல்ல. அவ சொல்ல வரதுக்குள்ளே அவங்க அப்பாவோ மாறி நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில் கடிதம் போடு. மாரியோட அக்காவோ நான் இப்போ யாருன்னு தெரியாத ஒருத்தரை என் முக கூட ஞாபகம் தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்ட கவுண்ட் கிரனாடோ யார்
யாருமே பிடிக்காதவரா, ரொம்ப கோவடிவரா. மாரியும் கவலைப்படாதீங்க, அந்த லெட்டர் நான் படிச்சு பார்த்தேன், அது ரொம்ப மென்மையா இருந்துச்சு. உங்க அக்காவும் இதெல்லாம் கேட்காத மாதிரி, சரி அதை விடு, உனக்காக நான் அந்த ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கேன், இது பாரு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, உனக்கு இது பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் போற ட்ரெஸ் அவகிட்ட கொடுக்குறா. அப்புறம் தான் தெரியுது அனஸ்தாஷிக்கு டெய்லரிங்ல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அவளும் அப்பா அம்மா கிட்ட இதை சொல்லாத, அவங்களுக்கு தெரிஞ்சா திருப்பியும் உன்னோட பொருள்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஷெடர் அண்ட் ஃபேமிலி கிட்ட அந்த அளவுக்கு சொத்து கிடையாது. ஒரு வேலை நம்ம நிலத்துல வந்த அப்புறம் வேலை செய்யணும்னா இது எனக்கு உதவல. ராயல் கேபிட்டல்ல ஒரு கடை வைக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். மாறி என்னதான் நடந்தாலும் சரி, உனக்கு பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய். மாறியும் அனசிஷி அக்காவை எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கல்யாணத்துக்கு அவ போற வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி அவ உயிரை இழந்துட்டா. அப்பெல்லாம் எனக்கு இந்த ராகடி ரெட் கேட் கதைய அவ எனக்கு படிச்சு காட்டுவா. இப்படி இவளும் அவங்க அக்காவை நினைச்சு சோகமா இருக்க, அவங்க அம்மாவும் அவளை அடிச்சுட்டு நீ தான் அன்னைக்கு இறந்து போயிருக்கணும், அனசிஷி இறந்து போயிட்டா, ஆனா நீ எதுக்கு இன்னும் உயிரோட இருக்க, நீதான் அனசிஷியாவை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயோ உன்னோட செவப்பு முடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்பாவா, அவங்க அப்பா அம்மா அவள் பிடிச்சிட்டு பாத்தடி அவ முகத்துல காயமாயிட போகுது. அனசிஷியா ஒரு இடத்த மாறிதான் இப்ப பிடிக்க போறா. அவதான் இப்ப கவுண்டர் கிரனடுக்கு போறா. கிட்ட மாறியும் ஷாக்காவ அவங்க அப்பாவும் கவலைப்படாத, நீ எவ்வளவு கேவலமானவன் எனக்கு தெரியும், ஆனா இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்றதுக்கு எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்துட்டோம், இப்போ அதை வாங்கறதுக்கு எங்க கிட்ட காசு கிடையாது. அனசிஷியா இறந்து போனத அந்த கவுண்டர் நினைச்சு கவலைப்படுவாரு. அதை உன்னோட சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ உள்ள பூந்துரு, அனஸ்தேசியாவோட ரீப்ளேஸ்மெண்டா இரு மாறி, அப்படி பண்ணதா நீ தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல. இதுக்கிட்ட மாறியும் என்னது பிராயச்சித்தமா, நான் என்ன தப்பு பண்ண, ஆமால இந்த மாதிரி பிறந்தது ஒரு பெரிய தப்பு தான் இல்ல. இப்போ அனஸ்தேசியா ஒரு இடத்துல மாறியுமே அந்த கவுண்ட் கிரனடாக்கு போய்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் அங்க அமைதியா இருந்துக்கோ, என்ன நடந்தாலும் சரி, ஒருவேளை கவுண்ட் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா உடனே வீட்டுக்கு வந்துரு, நீ எப்படிப்பட்ட ஃபெயிலியர்னு எனக்கு தெரியும், அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல. மாரியும் ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து அவங்க அப்பாவும் நீ சிரிக்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அனஸ்தேசியாக்கு பதில் நீ இறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்டு மாரியுமே எதுவுமே பேசாம அங்க இருக்கா. அவள மனசுக்குள்ள இன்னைக்கு என்னோட அக்கா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவர்கிட்ட நான் போறேன், அவருக்கான மனப்பெண்ணா. இப்போ மாரியும் அவங்க அப்பாவையும் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் பேசிட்டு இருக்க. அவருமே நாங்க தான் லெட்டர் அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்ல. அங்க அந்த மெய்டு வந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் அந்த லெட்டர் வந்துச்சு, அதனால இந்த கோவப்படாதீங்க, அவங்க அப்பாவோ உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, அந்த கவுண்ட வர சொல்லு, நீ வெறும் ஒரு சவன் தானு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. மாரியும் நெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தடுக்கப்பவா பார்த்தா அந்த மெய்டுமே அவரை புரண்டி போட்டுட்டா. அவளும் பாரன் ஷெடரன் நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இதை பார்த்து மாரியும் எங்க அப்பாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவரை விட்டுருங்க. மாரியோட முகத்தை பார்த்து அந்த மெய்டுமே ஷாக் ஆவரா. என்னது நீங்க லேடி மாறி தானே? மாரியுமே ஆமா, ஹவுஸ் ஷெடரனோட பொண்ணு நான் தான் மாறி அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து அந்த மெய்டும் பெருமூச்சு விட்டுட்டு அப்பா சரி இந்த மெசேஜ் உடனே மாஸ்டர் கிட்ட போய் சொல்லு, இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் தான் இங்க இருக்க ஹெட்மேட், என்னோட பேரு மியோ, லேடி மாரி ப்ளீஸ் உள்ள வாங்க. உள்ள பார்த்தா அந்த கவுண்ட் கிரனடாமே மாறி ஷட்டரான இங்க அனுப்பிடு, நான் ப்ரப்போஸ் பண்ணது அனஸ்தேசியாக்கு அவளோட தங்கச்சி கிடையாது. இதெல்லாம் பின்னாடி வந்த மாரியுமே பயந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப அவருமே திரும்பி மாரிய பாக்குறாரு. மாரியோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. இது பார்த்து அவரு பெரிய ஷாக்ல போறாரு. மாரியோ கவுண்ட் ஹீரோஸை பார்த்துட்டு அட அன்னைக்கு நைட்டு பார்த்த நோபல் இவரா, நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்ல. மாரியோட அப்பாவும் கவுண்ட் கிரனாடோ உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா, அது ஒரு பெரிய துக்கமான விஷயம், ஆனா அவளுக்கு பதில் மாரி எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்து கவுண்ட் ஹீரோஸுமே என்னது நீ மாறியா? அவங்க பாவம் ஆமா இவதான் மாறி, அனசிஷி அளவுக்கு அழகுலனாலும் இவ அப்படிதான் அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து கவுண்ட்டுமே அவர் முறைக்கிறாரு. அவரும் எனக்கு இப்ப மண்ட குழப்பமா இருக்கு, இன்னைக்கு நைட்டு இங்கே தங்க கலப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப மாரியும் மியாவும் தனியா இருக்க. மாரியுமே ஆமா என்னோட அப்பா எங்க அப்படின்னு கேட்க. மியாவும் அவர் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல டீ குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த டீயை வைக்க. இதை பார்த்து மாரியுமே சந்தோஷப்படுறா. அட இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கு, இதுவுமே ரிபப்ளிக் ஆஃப் இப்சான்ற சேர்ந்ததா, அவங்க சாப்பிட்ற டீல கூட ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் சேர்ப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அவளும் அதை குடிச்சு பார்த்துட்டு அட இது இவ்வளவு டேஸ்டாவும் இருக்கு, இது இவ்வளவு ஹெல்த்தியான இருக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு கவுண்ட் ஹீரோஸ் கிரானடோ வர. இதை பார்த்து அவளுமே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. அவருமே ஆமா இப்ப எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? மாரியும் எங்க அப்பா தப்பா பேசினாரு எனக்கு தெரியும், என்ன மன்னிச்சிருங்க. ஆமா இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. கவுண்ட் ஹீரோஸும் அவரை வீட்டுக்கு அமிச்சிட்டேன், நாங்க மேரேஜ் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி கொடுக்க தேவையில்ல, நீங்க கிளம்பலாம், நீங்க கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே அனஸ்தேசியாவோட சமாதியில வைங்க அப்படின்னு சொல்ல. அவருமே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதுக்கிட்ட மாரியும் வெளியே போவா. அவருமே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். மாரி உன்னோட ஃபேமிலி உன்னை அபியூஸ் பண்றாங்களா? எதுக்கிட்ட மாரி ஷாக் ஆயிட்டு மனசுக்குள்ள. உண்மைதான், என்னோட ஃபேமிலி எனக்கு பாசம் காட்ட மாட்டாங்க, ஆனா அது எல்லாமே என்ன ட்ரைனிங் பண்றாங்கன்னு நினைச்சேன். அவளுமே மனசை கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்ல அப்படி கிடையாது, அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்குது காரணம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த உலகத்துல சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அப்படி ட்ரைனிங் பண்ணாங்க. அவரோ எனக்கு கவுண்டெல்லாம் கூப்பிட தேவையில்ல, ஹீரோஸ்னே கூப்பிடு, உன்னோட ஃபேமிலி உன்னை அபியூஸ் பண்ணலனா எதுக்காக உன்னோட பிறந்த நாளைக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வீடோஸும் நன்ஸும் தான் போடுவாங்க, அதுவும் நீ கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த, அந்த கலர் ஆம்பளைங்களை கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க, ஏன் ஏதாச்சும் நன்னா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவளுமே இல்ல
அவரும் உன்னோட ஃபேமிலி தான் போட சொன்னாங்களா இல்ல உன்னோட அக்கா போட சொன்னான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கா. மாறி நீ வாயை திறந்து சொன்னதா எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல மாறி மனசுக்குள்ள எனக்கு பிடிக்காத வாழ்க்கை அது. ஆனா அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அவளும் அதுக்கு எல்லாமே காரணம் நான் அழகா இல்ல அப்படின்னு சொல்ல கவுண்ட் கேரசுமே அப்படியா நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கல சரி மியோ மாறிய உடனே கூட்டி போய் ரெடி பண்ண. இது கிட்ட மாறிய மனசுக்குள்ள எனக்கு அப்பே தெரியும் என்னையுமே தூக்கி போடுறாங்கல்ல என்ன மாதிரி ஒருத்தையே இந்த மாதிரி பேலஸ்ல கூட்டு வந்தது பெரிய விஷயம் தான். ஆனா மியோமே உங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல எதுக்கிட்டு மாறியும் ஆமா இவ என்ன பேசிட்டு இருக்கா இப்போ அங்க இருக்க பார்த்து கூட்டு போவ இதை பார்த்துட்டு என்ன இடம் இது அவ்வளவு ஷாக் ஆயிட்டு இதை செய்யறதுக்கு எவ்வளவு விறகு கட்ட எவ்வளவு தண்ணி அப்புறம் கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. இப்ப எனக்கு புரியுது இதை கிளீன் பண்றது தான் எனக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஒருத்தவங்க வந்துட்டு நான் தான் டோனிக்கா இன்னைக்கு இவங்களை நான் தான் பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல மியவும் இவங்களுக்கு நிறையவே பாத்திங் மெத்தட் அப்புறம் மசாஜிங் மெத்தட் தெரியும் உங்களுக்கு தேவையானதை இவங்க செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்ல இதை பார்த்து மாறி ஷாக் ஆயிட்டு ஆனா நான் இதை கிளீன் பண்ணலாம் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் மாறி ரெடி பண்றப்ப நீங்க என்ன வெயிட் பண்ணீங்க நீங்க திருப்பி போற மாதிரி நான் ரெடி பண்றேன் அப்படின்றா. இப்ப கவுண்ட்டுமே அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரெடியான மாதிரி அங்க வர அங்க அவ்வளவு அழகா வந்த மாதிரிய பார்த்து இவருமே மறந்து போறாரு. மாரியும் அங்க இருக்க கண்ணாடியில பார்த்துட்டு அட ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அது யாருன்னு சொல்லிட்டு அவளே சந்தேகப்படுறா. அவரும் மாரிய பார்த்து ஷாக் ஆயிட்டு இல்லையோ இங்க வா அப்படின்னு சொல்ல அங்க ஒருத்தவங்க வராங்க. அவங்களும் மாரிய பார்த்துட்டு அட எங்க இருந்து இவ்வளவு பிடிச்சி அப்படின்னு சொல்ல அவருமே அம்மா ஒழுங்கா அதை செய்யுங்க இந்த ஃபேமிலியோட ஏட்டா உங்களோட அப்ரூவல் எனக்கு தேவையில்ல அப்பதானே எங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல மாரியும் எனது ஆமாவா இவர் சொன்னார்ல இவரோட அம்மா ஹிப்சான்றவ சேர்ந்தவங்கன்னு. அவங்களும் இல்ல இவகிட்ட ஒரு குறை இருக்கு என்னன்னா இவகிட்ட கான்பிடன்ஸே இல்ல. ஒரு டியூக்கோட எதிர்காலத்து ஒய்ஃப் எப்பவுமே ஸ்ட்ராங்காவோ கான்பிடென்டாவோ இருக்கணும். அட்லீஸ்ட் கல்யாண நாளைக்குள்ள நான் ரெடி பண்ணிடுறேன். இதுகிட்ட அவரு ரொம்ப நின்றுன்னு சொல்ல பின்னாடி மியாவுமே லேடி மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்ல அவளுமே ஓகே ஆமா எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மியாவும் டச்சஸ் லார்ட் கீரோஸ்க்கு நீங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அபிஷியலா நீங்க லார்ட் கீரோஸ் கிரானரோட அபிஷியல் ஃபியான்சே. இதுகிட்ட மத்த மேடு பட்லரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ண இதுகிட்ட மாறிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு என்னது ஃபியான்சேவா. ஆனா மாறியுமே ஷாக்ல இருந்து வெளியே வந்துட்டு இல்ல என்னால இது பண்ண முடியாது. இது கேட்டு அந்த கவுண்ட் ஹீரோஸ்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.